ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார். ஆண்டவரை பாடு, ஒரு உயர்த்தி பாடு ஆண்டவரை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். எல்லாரும் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தலாம். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்திலே வீற்றிருக்குதான் ஆண்டவர். இந்த கால வேளை தேவ சபையிலே ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். நம்மத்திலே ஆண்டவர் பிரசன்னமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதான் ஆண்டவர். அவரை நாம் ஒருமித்து ஆராதிக்கிறதான வேளையிலே, நாம் ஒருமித்து அவருக்கு மகிமை செலுத்தும் போது, நாம் ஒருமித்து கர்த்தருக்கு கனத்தை கொண்டு வரும்போது, நம்மிலே பிரியப்படுதான் ஆண்டவராய், நம்மிலே வாசமாய் இருக்கதான் ஆண்டவராய் அவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆண்டவர், அவர் உன்னதங்களிலே வாசமாய் இருக்கதான் ஆண்டவர். அவர் இன்றைக்கு நம்மத்திலே நமக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் நாம். ஆமென், ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு விஷயம் மாத்திரம், ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் நீர் வாசமாய் இருக்கிறீரே, எங்களுக்குள்ளாயும் வாசமாய் இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை மகிமை செலுத்துகிறோம். இந்த எளிமையான எங்களையும் ஆண்டவரே மகிமையான விழாய் ஆண்டவர் மாற்றுகிறீரே, உம்முடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை தரித்துக் கொள்ளும்படியாய் எங்களை உதவி செய்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நாளில் நாங்கள் உம்மை முகமுகமாக தரிசித்து அது சிங்காசனத்தில் வீற்றிருக்குதான் ஆண்டவரே, நாங்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து நாங்கள் பணிந்து கொள்வோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களோடு கூட இருக்கதான் ஆண்டவர். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்கள் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி எல்லாரும் ஜெப நிலையில் இருக்கும்போது ஒரு காரியத்துக்கு நம் சபையார் எல்லாரும் ஜெபிக்க இருக்கிறோம். எல்லாரும் ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். நம்முடைய சபையிலிருந்து நம்மோடு கூட ஆராதித்து கொண்டிருந்ததான சகோதரர் சாம் இந்த நாளில் பலகீனப்பட்டு இன்றைக்கு ஊரில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். மருத்துவர்கள பார்வையில், உலகத்தின் பார்வையிலே அது ஒரு கொடுமையான வியாதியாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய ஆண்டவருடைய பார்வையிலே அது எல்லாம் ஒரு சாதாரணமான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் பாடினோம் அல்லவா? இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சகோதரர் சாமுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் சகோதரர் சாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்து நம்மத்திலே மீண்டும் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் கர்த்தர் கொண்டு வர போறபடினால நம்ம எல்லாரும் ஒருமித்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய சபையின் போதர் அவருக்காக ஜெபிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் ஜீவனுள்ளவர்.
கத்தாதி கத்த மகிமையின் ராஜா. இதே சபையில் 2 பேஷண்ட்ஸ்க்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். ஒன்று அருமையான மகன் மனோகர், அவருக்காக நாம் ஜெபித்தோம். ராஷ்டிரிய ஹாஸ்பிட்டலே அவர்கள் சொல்லினார்கள் 3 மாதம் அல்லது கூடுதலாக 6 மாதம் தான் அவன் இருப்பான் என்று. நம்முடைய சபையில் இருக்கும் டாக்டர்களையும் நாம் விசாரித்தோம், ஆம் என்று சொன்னார்கள். ஆனால் நாம் சபையாக கூடி விசுவாச ஜெபத்தை ஏறெடுத்த பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. அவன் கடந்த வாரம் 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவன் சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். கடந்த மாதத்தில் திருமணமும் ஆகியிருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்வாறு நம் சபை இந்த ஆனி பால் போன் கேன்சர் என்று இதே ஊரில் இருக்கும் பிரபல மருத்துவமனையில் தீர்மானித்தார்கள், உறுதி செய்தார்கள். ஆனால் தர்ஜமாக ஜெபித்தோம். கர்த்தர் அற்புதமாக எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அவர் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அதே தேவன் இன்று உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் இந்த சபையாக கூடி நாம் இந்த காரியத்திற்காக ஜெபிக்க இருக்கிறோம். மாண்டிய வயிற்றில் இருக்கும் எல்லாத பலவீனத்தையும் தேவன் மாற்றி ஒரு பரிபூர்ண விடுதலை நான் கட்டளையிடப் போகிறார். இந்த மட்டுமல்ல, நம்முடைய தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் நல்ல சாட்சி நாம் கேட்க வரை நாம் போராடி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஜுலதாப்பனே, இந்த அருமையான ஆசைக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்தா. நீ மகிமையின் ராஜா தாப்பனே. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளை நீக்கம் என்ற வேதத்தில் பார்க்கிறோம் அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் என்று வேதம் சொல்கிறாப்பா. நீ வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தும் தேவன் அல்லவா. இந்த நேரத்தில் தாமனே ஒரு வார்த்தையை புறப்பட்டு சென்று தாப்பனே. அருமையான மகன் சாமி சுகப்படுத்துற கிருபைக்காக நாங்கள் நன்றி சேத்திரம் தாப்பனே. அப்பா, மருத்துவர்கள் எதுவும் சொல்லலாம், ஆனால் நாங்கள் மருத்துவரை அல்ல, பரம மருத்துவராக உண்மை நோயை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தாப்பரே. எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிற தாப்பரே. கர்த்தர் அற்புதத்தை செய்து விட்ட கிருபைக்காக நன்றி. வார்த்தை வந்து மாறி தொட்ட கிருபைக்காக நன்றி தாப்பரே. காயம்பட்ட பிள்ளை மேல் அமர்ந்த கிருபைக்காக நன்றி. மருத்துவர்கள் அதிசயப்படத்தக்கதான ஒரு அற்புதத்தை நாளில் செய்துவிட்ட கிருபைக்காக நன்றி சேத்ராம். எப்பத்தான் என்று சொன்னி திறக்கப்படுவாயாக என்று திறந்ததே அல்லவா. அந்த தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் மகனை தொட்டு சோத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி சேத்ராம். நல்ல சாட்சி நாங்கள் கேட்க போற கிருபைக்காக நன்றி. மனை இந்த காலங்களிலே ஆற்றுவீராக, தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசலாக்காக தேவன் தாமை மகளை பலப்படுத்தி நிறுத்திடுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஒரு கிருபை இந்த நாட்டில் இந்த குடும்பத்தை தாங்கத்தக்கதாக நாங்கள் சபையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கப்படும் எல்லா மருத்துவ உதவியும் ஆசிர்வதிங்க தாப்பனே. எந்த நோக்கத்தோடு கொடுக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை சார் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபிச்சிங்க. யுத்தத்திற்காக குதிரை ஆயத்தப்படலாம், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி சேத்ராப்பா. சகல துதிக நமக்கு செலுத்துறோம். எல்லாம் வல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. ஆமென். இப்பொழுது நம்ம சபையின் ஜெப குறிப்புகளுக்காக சகோதரர் ராஜா ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுள்ளவர், மகிமையானவர், மகிமையானவைகளை செய்கிறவர், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே உலாவினபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆற்றி தேற்றுகிற ஆண்டவர், ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, இப்பொழுதும் ஜெப விண்ணப்பமாக ஆண்டவரே, கர்த்தருக்குள் கர்த்தருடைய மகிமைக்குள் நித்திரையடைந்த ஆண்டவரே பாஸ்டர் மோசஸ் ராஜசேகருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய குடும்பத்துக்கு கர்த்தர் ஆறுதல் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து சபையாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்வீராக. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற பிரதர் அஜயின் மாமாவுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாமஸ் என்ற அந்த சகோதரருக்கு கர்த்தர் ஒரு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாய் பரிசுத்தமுள்ள தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையின் தேவன் அல்லவோ ஆண்டவரே, நீர் அந்த மகனுக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை போலவே விபத்தில் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற பிரதர் கிஷோருடைய மகனுக்காய் ஜெபிக்கிறோம். ஒலிவர் என்ற சிறு வயது மகனை கர்த்தர் ஆண்டவரே ஆண்டவரே சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் சுகமானோம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறபடி கர்த்தர் அந்த தழும்புகளால் சுகம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த 2 பேருக்கும் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தாவே நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கேன்சர்ல தாயகம் செல்லுகிற பிரதர் ஜானுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பிரயாணத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய வேலைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த இடத்தில் ஆண்டவரே உம்முடைய மகன் வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.